இலங்கை அதிபர் தேர்தலில் எந்த வேட்பாளருக்கும் 50 விழுக்காடு வாக்குகள் கிடைக்காத நிலையில் விருப்ப வாக்குகளை எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. விருப்ப வாக்குமுறை குறித்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இலங்கையோட அதிபர் தேர்தல் வாக்களிப்பு முறையை பார்க்கறது போது நம்ம முதல்ல ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ மொத்தமா வாக்காளர்கள் 10 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்ப வெற்றி பெறுவதற்கு மொத்தமா 6 வாக்குகள் தேவைப்படும் ஒரு வேட்பாளருக்கு. மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 10, வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகள் என்பது 6. இப்போ வேட்பாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ABCD 4 வேட்பாளர்கள் இருக்காங்க. இவங்களுடைய வெற்றி வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது B வேட்பாளரை முதல் விருப்பமா தேர்வு செஞ்சு 4 வாக்குகள் இருக்கு. C வேட்பாளருக்கு 3, A வேட்பாளருக்கு 2, D வேட்பாளருக்கு 1. இப்ப யாருக்குமே வெற்றி பெறுவதற்கு தேவையான 6 வாக்குகள் அப்படின்றது இல்ல. இது கிட்டத்தட்ட இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை ரெஃப்ளெக்ட் பண்றதா இருக்கு. அப்போ எப்படி இப்ப தேர்வு செய்வாங்கன்னு பார்க்கும்போது டி வேட்பாளருக்கு தான் இருக்கிறதுலயே மிக மிக குறைவான வாக்குகள் இருக்கு. அப்ப அவர் போட்டியில இருந்து நீக்கப்படுவார். டி வேட்பாளர் நீக்கப்பட்டுருவார். இப்ப 4ஆம் இடத்துல இருக்கிறவங்க நீக்கப்பட்டுருவாங்க. அப்ப அந்த வாக்குல 2ஆம் விருப்ப தேர்வா யார அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது பார்க்கப்படும். அவங்க B தான் தேர்வு பண்ணிருக்காங்க. அப்ப அந்த ஒரு வாக்கும் B வேட்பாளருக்கு செலுத்தப்படுது. அப்போ 4+1 5 அப்படின்ற கணக்கு இங்க வரும். அதற்கு அடுத்ததா அப்பவுமே 5 அப்படின்ற எண்ணிக்கை தான் இருக்கு. வெற்றி பெறுவதற்கு இன்னும் ஒரு வாக்கு தேவை. அப்போ அடுத்த கட்டமா ஏ வேட்பாளரும் போட்டியில இருந்து நீக்கப்படுவார். அப்ப ஏக்கு செலுத்தின வாக்குகள் எல்லாம் அடுத்ததா 2ஆம் கட்டமா யாரை தேர்வு செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அவங்களும் 2வது விருப்பமா B தான் தேர்வு செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த வாக்குகளும் B வேட்பாளர் முதல் விருப்பமா B வேட்பாளருக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே போகும். இப்ப வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்கை விட ஒரு வாக்கு அதிகமாகவே இருக்கிறது. 7 அப்படின்ற எண்ணிக்கையை எட்டியிருக்காங்க. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல அவங்க தான் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவாங்க. ஒருவேளை இந்த 2ஆம் விருப்ப தேர்வுலையும் 2 பேருக்குமே 50% வாக்குகள், அதாவது வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகள் கிடைக்கல அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது அதிக வாக்குகள் யாருக்கு இருக்கோ அவங்க வெற்றியாளராக அறிவிக்கப்படுவாங்க. இல்ல அதுலயும் 2 பேருக்கும் சமமான வாக்குகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல டாஸ் முறை பின்பற்றப்படும். வரலாற்றிலேயே முதல் முறையா இந்த முறைதான் விருப்ப தேர்வுகள் எண்ணப்படும் அப்படின்ற ஒரு சூழல் அமைந்திருக்கு.